கொடுக்கணும். பொண்டாட்டியே புள்ளிய பொண்டாட்டிய வந்து என்னைக்கு உனக்கு தெரியாது. புள்ளி மாதிரி பேசிட்டீங்க நீங்க. நீங்க போய் பேசாதீங்க. இங்க பாருங்க. அவரு நீ இந்த யூடியூப்ல பாருங்க. யூடியூப் என்ன அவன் யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல பொய் கூட இருக்கு. பொய்கள் இருக்கு. என்னது பொண்டாட்டி வச்சு வாழ தெரியாது. அரசியல் என்ன ஜெயிச்சு என்ன சரி பொண்டாட்டி உழைச்சு கொடுத்து அரசியல் வரணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இங்க பாருங்க, 2 பேரும் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நல்லா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, கட்சி தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. என் கட்சி உன் கட்சி அப்படின்னு. அது அப்படியே வினயமாயிடுச்சு. 2 பேரும் வாய் வாக்குவாதம் போய் கைகளை துறைக்கு போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், அவங்க வெற்றி தோல்வி அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எல்லாமே அவங்க அனுபவிச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. 70 கட்சி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருப்பாங்க. அவங்களே டெக்கடிஷன் போயிட்டு இருக்காங்க. ஒன்று முன்னா பழகுற நீங்க உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நீங்களாம் ஓட்டு போடாமையா அவங்க செவிச்சிட்டாங்க? தோத்துறதுக்கு எல்லாத்துக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யும். அது வெளிப்படையில் பேசாதீங்க. செவிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி. ஆணவத்தில் பேசாதீங்க. செவிச்சிட்டா தோத்துட்டா அழுவாதீங்க உட்காந்துக்கிட்டு. அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு ஒன்றுக்குள்ள ஒன்றா இருந்தவங்க இந்த மாதிரி சண்டை யாரும் போடாதீங்க தயவு செய்து. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம தனு சார் சொன்ன மாதிரி பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள்.